காமெடி தரமான காமெடி. சந்தானம் வர்ற இடம்லாம் லோல் தான். கடைசியில் அவர் வந்து இப்படி நடிக்கிறாரு நடக்கிறாருலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை கடைசியில் கிளைமேக்ஸில் தலைமை ஒரு சட்டையை கலந்து ஒரு சீன் வருது. செத்துருவாங்க பார்த்துட்டு. சூப்பர் ப்ரோ. நிஜமாக ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்த ஃபீலே இல்லை, வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் எதுவுமே யோசிக்காமல் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. பிரமாதமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடிகர்கள்லாம் நடித்தாங்க அப்படிங்கிறத நம்மளை நினைக்க விடாமல் இருக்குது படம். அதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. நீங்கள் சந்தானத்துக்கே இப்படி சொல்கிறீங்களே, சூரியே இப்போ காமெடி பண்ண மாட்டுறாரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. காமெடி தரமான காமெடி. சந்தானம் வர்ற இடம்லாம் லோல் தான். இல்லை சார், நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சந்தானம் ஏன் அப்படி காமெடியெல்லாம் விட்டுட்டு ஹீரோ பண்ணால் வருத்தம். ஏன்னா வந்தாலே இப்போ கவுண்டர் தான் தெருக்கி விட்டான் தலைவன். சூப்பர் ப்ரோ. அப்படிதான் கடைசியில் அவர் வந்து இப்படி நடிக்கிறாரு நடக்கிறாருலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை கடைசியில் கிளைமேக்ஸில் தலைமை ஒரு சட்டையை கலந்து ஒரு சீன் வருது. செத்துருவாங்க பார்த்துட்டு. சூப்பர் ப்ரோ. நிஜமாக ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்த ஃபீலே இல்லை, வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் எதுவுமே யோசிக்காமல் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. அது அந்த ஃபீலே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்கு இந்த காமெடிலாம் படம் வந்து பஞ்சமான மாதிரி ஒரு ஃபீலாக இருந்ததுல்ல. ஸோ அது பார்க்குறப்போ சில விஷயங்கள் அந்த டபுள் மீனிங்கு கிளாமர்லாம் தாண்டி காமெடி பயங்கரமாக இருக்க அந்த மனோபல பொசிஷன்லாம் வேறு லெவலில் ஃபீலாக இருந்தது. ஆமாம், அது இன்னுமே வந்து அதுவுமே ஒரு பெரிய இது தான். நம்ம மிஸ் பண்ணுறோன்றதெல்லாம் நல்லா காட்டியிருக்காரு. பட் நல்லா இருந்தது. மணிவண்ணன் சாருமே ஆமாம், அவரோட வாய்ஸில் திருப்பி கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்ததில் இவ்வளோ நல்லதெல்லாம் இருக்குது. உண்மையிலே இந்த ஒரு பொங்கலுக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் தாண்டி ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ஜாலியாக வந்து பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சந்தானத்தை மிஸ் பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா ஒரு சீரியஸான சீனை கூட எவ்வளோ அழகாக ஒரு கவுண்டர்னால மாற்ற முடியும்னா அது அவரில் செம்ம கில்லாடி அவர். எனக்கு தெரிஞ்சு இது சந்தானம் திருப்பியுமே இந்த மாதிரி வரும்போது நான் நம்மளை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹீரோலாம் இப்போ பார்த்தா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. பஞ்ச டைலாகு, வீரவசனம், லாஜிக்கே இல்லாத சீன்ஸ்லாம். ஆனால் இந்த மாதிரி படம் தான் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு தேவைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எந்த லாஜிக்கையும் யோசிக்காமல் தியேட்டரில் ஜாலியாக வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி படம் தான் பாஸ் ஆகும். தேங்க்யூ. இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஏன் விட்டாருன்னு யோசிக்கிற அளவு இருக்கு. காமெடி ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நிறையா காமெடி இருக்காங்க. சார் செம்ம படம் சார். உண்மையிலேயே சொல்கிறேன், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். வயிறு குழுக்கு பயங்கரமாக சிரிக்கலாம். விஷால் சார் தான் நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நடிச்சா நல்லா இருக்கும். இந்த கேரக்டர் மேலே நடிச்சா நல்லா இருக்கும். நல்லா அவர் படம் டேட் பண்ணவே நல்லா தானே இருக்கும். காமெடியாக தான் போச்சு. 10க்கு ஒரு 9 அந்த அளவுக்கு சூப்பர் நடிச்சிருக்காரு. சூப்பர், செம்ம சூப்பர், நல்லா நடிச்சிருக்காரு. இந்த சந்தானமும் விஷாலும் பாண்டிங் செம்ம வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பாட்டும் நல்லா இருக்குது. பாட்டும் சூப்பராக இருக்குது. அதான் இவங்க 3 பேர் காம்பவுண்ட், அதாவது சந்தானம் அண்ணன், விஷால் அண்ணன், சுந்தர்சி சார் 3 பேர் காம்பவுண்டு செம்மையாக வந்திருக்கு. வந்தால் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான். அதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி கொடுத்தாலும் இன்னும் சூப்பராக வந்துடும். சூப்பராக இருந்துச்சுங்க. காமெடியாக இருக்குது. அப்படி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. எப்படி காமெடியாக இருக்குது. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. காமெடியாக இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பழைய ஆக்டிங் அப்படியே இருக்குது அவருக்கு. பழைய சந்தானம் அப்படியே இருக்காது. சூப்பராக நல்லா காமெடியாக இருக்குது. நல்லா பார்க்கலாங்க. இந்த வருஷம் பொங்கல் சூப்பராக இருக்குது. நல்லா படம் நல்லா ஜம்முன்னு நல்லா இருக்காங்க. என்ன சார் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரம் இப்போ நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாவே இருக்குது மூவி. காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆஃப்டர் அ லாங் பேக். சந்தானம் திரும்ப ஹீரோவை ஆக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காமெடியே பண்ணலாம். விஜய் ஆண்டனியோட மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் சாங் செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் நல்லா இருக்குது. மனோபாலாவோட காமெடி அந்த போர்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆக்சுவலாக அந்த ஆக்டர்ஸ்லாம் ஆக்சுவலாக மிஸ் பண்ணுறோம். மணிவண்ணனுக்கு வந்து அந்தளவுக்கு சீன்ஸ் கொடுக்கல. ஸோ மணிவண்ணன் ஆஸ் ஒரு ஃபைன் ஆக்டர். ஆக்சுவலாக அந்த சீன்ஸ் நிறைய இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலாக்கு நிறைய சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. செமையாக இருக்குது அந்த சீன்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா காமெடி செமையாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் சுதர்சியோட டைரக்ஷன் காமெடி தனி ட்ராக்ல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செமையாக இருக்குது காமெடி. கண்டிப்பாக பார்க்கலாம் மூவி.
இல்லை இல்லை ஆக்சுவலாக அந்த ஃபீல் இல்லை. அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குது. அதாவது 13 years ஓல்டு மூவின்ற ஃபீல்லாம் கிடையாது. ஸோ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காமெடி, மியூசிக், ஆக்ஷன் எல்லாமே இப்போதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நம்ம 13 years முன்னாடி எடுத்த மூவி அப்படின்ற எங்கே நம்மளுக்கு தெரியும்னா விஷாலோட அப்பியரன்ஸில் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியுமே தவிர்த்து மற்றபடி நோ ட்ராபேக் அட் ஆல். கண்டிப்பாக ஒன் டைம் மூவி பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். சில சீன்ஸை தவிர்த்து மிச்ச சீன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக வந்து வல்கர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. பிரமாதமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடிகர்கள்லாம் நடித்தாங்க அப்படிங்கிறத நம்மளை நினைக்க விடாமல் இருக்குது படம். அதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் கிழவனாக இருப்பாங்க, எப்படியோ 6-7 பேர் இல்லை செத்து போயிட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறோம். அருமையாக பண்ணியிருக்காரு சுந்தர்சி. அவருக்கு வந்து பாராட்டணும். உள்ளத்தை அள்ளித்தான்னு ஒரு படம் 25 வருஷத்துக்கு பண்ணார். அதே எனர்ஜெட்டிக்கோடு இந்த படம் பண்ணியிருக்கார். சமீபத்தில் வந்த எல்லா படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியாது, ஒரே தலைவலியாக இருக்கும். துப்பாக்கி சூடு, வெட்டு, குத்து, ரத்தம் சகிக்காது, நம்மளே பயந்துருவோம் படம் பார்த்துட்டு. ஆனால் இது ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னராக ரொம்ப அருமையாக இருந்தது. சந்தானம் ஏன் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு தெரியல. அவர் ஒழுங்காக காமெடியனாக நடிச்சிட்டு இருந்தாருன்னா இன்னும் பெரிய நடிகனாக இருப்பார். அதோட இந்த விஷாலை சொல்லணும். அவர் இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்னு போய் தான் உன்னுடைய டேலண்ட்டை வீணாக்கிக்கிட்டார். ஒழுங்காக நடிச்சிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தான் சூப்பர் ஸ்டார். பாட்டில் என்ன ஃபாஸ்ட்டு டான்ஸ் பார்த்தீங்களா, அருமையானது. அதே மாதிரி ஃபைட்டு என்ன பிரமாதமாக பண்ணுறாரு. நடிப்புலேயே ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம விஷால் நடிக்கும்போது இவர் ஏன் வீணாக்கிட்டார் இவ்வளோ நாள்? ஏன் இப்போ பாருங்கள், இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க இந்த ப்ரொமோஷனுக்காக வந்தப்போ அவர் உடம்பு போயிடுச்சு, அவர் இனிமேல் தேர மாட்டார், போயிடுவார் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு பிறகு அவர் நடிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அவர் பெரிய லெவலுக்கு வருவார். இந்த படத்தோட மியூசிக் பாட்டு எல்லாம் விஜய் ஆண்டனி பீக்கில் இருந்த டைமில் பண்ணது. ஸோ அந்த வைப்பை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் இறந்தவங்க வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. மனோபாலாவோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து நிறைய இடங்களில் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மணிவண்ணன் சார், அவருடைய கேரக்டரு, சிட்டி பாபுவோட கேரக்டரு, அண்ணாச்சி, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தப்போ ஒரு நீங்கள் சந்தானத்துக்கே இப்படி சொல்கிறீங்களே, சூரியே இப்போ காமெடி பண்ண மாட்டுறாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம என்ன சொல்லி கேட்குறதுன்னு தெரியல. ஒருவேளை வாய்ப்பு இருந்தது, எல்லாமே வந்து மனசு இருந்ததுன்னா இவங்கெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி சில விஷயங்களை இறங்கி பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃபுல் லென்த்து அதாங்க. நம்ம பொதுவாக வந்து இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை இப்போ பார்க்குறப்ப கிரிஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கூட வந்து நம்ம வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அது இந்த மாதிரியான படங்களில் கிடைக்கிறப்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஃபுல்லாக வந்து எங்கேயுமே போர் அடிக்கல. நல்ல என்டர்டெய்னரு. பொங்கல் ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மதகஜராஜா வந்து வின்னர். அதாவது விஜய் ஆண்டனியும் வந்து அதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பாடம். விஜய் ஆண்டனியோடைய மியூசிக்கு, சாங்கு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. சாங்கு என்னமா இருக்குது. ஏன்னா சாங்கு எல்லாமே பாடல்கள் என்பது நம்மளை வந்து எழுந்திரிச்சு ஆட வைக்கணும். அதுதான் பாட்டு. அது இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸும் இந்த பாட்டை பார்க்கும்போது நம்மெல்லாம் ஆடணும் போல் ஒரு அந்த மூமெண்ட்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. விஷால் பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. சுந்தர்சி ரொம்ப அருமை. அந்த கேமராவை பற்றி சொல்லணும். கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆஃப் லைட் இல்லை, கொஞ்சம் எந்த லைட்டுமே கிடையாது சார். என்ன நேச்சுரல் லைட்டோ அதை வச்சு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவுட்டோர் ஷூட்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. லட்டு மாதிரி பண்ணியிருக்காரு. அதுதான் படம். நல்ல படம். குடும்பத்தோட குழந்தைகளோட ஜாலியாக பார்க்கலாம். எந்த ஒன் டைம் இல்லை, பல டைமே பார்க்கலாம். இந்த படம் ஓடுற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். அருமையான படம். சுந்தர்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே வந்து எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த டாக்ஸ் வந்து அஞ்சலி மாமா வந்து துரத்திட்டு போன சீன் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஜாலியாக ஃபேமிலியோடு பார்க்க நல்லா இருக்கு.